ஹாய் எவ்ரிஒன் 10 days பேக் வந்து நான் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தேங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. பட் நான் வீட்டில் போய் எல்லாருக்குமே கொடுக்கும்போது தான் தெரிய வந்தது அது ஏதோ வித்தியாசமான ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் யூஸ் பண்ண பிராண்ட்ஸ் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா நான் யூஸ் பண்ண மெஷர்மெண்ட்டில் தான் பிரச்சனை இருக்குங்க. அப்புறம் நேற்று வந்துட்டு நான் வந்துட்டு அது சாக்லேட் பேட்டர் தான், பட் நான் கப் கேக் மாடலாக நான் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் வந்திருந்ததுங்க. வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தேன், டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஸ்மெல்லும் எனக்கு வரவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. நான் இப்போ அடுத்தடுத்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணேன், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே நான் சொல்கிறேங்க. சாக்லேட் வந்து சாக்கோவிலோ பிராண்டுன்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. மைதா வந்துட்டு 100 grams ஆஃப் மைதா யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. கோகோ பவுடர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20 grams யூஸ் பண்ணேங்க. அப்புறமா வந்துட்டு சுகர் வந்துட்டு 100 grams யூஸ் பண்ணிக்கிட்டு அது நல்லா நான் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு நம்ம அப்படியே கிரானுலேட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி வரும். பேக்கிங் பவுடர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 teaspoon, பேக்கிங் சோடா வந்துட்டு 1/2 teaspoon யூஸ் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 large எக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆயில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயிலும் பட்டரும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து 50 ml யூஸ் பண்ணி 25 சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா ஆயில் வந்து நல்லா ஒரு மாய்ஸ்ட் கொடுக்கும், பட்டர் வந்து நல்லா அந்த டென்ஸ் கொடுக்குங்க. அதனால் மில்க் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 50 ml எடுத்துக்கிட்டேன். மில்க் வந்துட்டு லைக் ஒரு 1/4 கப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நீங்கள் எக்கை நல்லா பீட் பண்ணிவிடுங்க. சுகரை வந்து ஆஃப் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பீட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரே டைமில் நீங்கள் போட்டு பீட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணுங்கள். வெனிலா எசன்ஸ் வந்துட்டு 1 teaspoon எடுத்துக்கிட்டேன். நான் நினச்சேன் வெனிலா எசன்ஸில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது, நான் யூஸ் பண்ண ஹெர்ஷி கோகோ பவுடரில் தான் ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிட்டு பவுடர் பிராண்ட்ஸ் மேலாம் எனக்கு யோசனை வந்துடுச்சு. பட் பிராண்ட்ஸ் எல்லாமே சூப்பர் பிராண்டுங்க. மெஷர்மெண்ட்டில் தான் நான் தப்பு பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வந்துட்டு இது சாக்லேட் கனாஷ்க்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் தான் நான் முதல்ல யூஸ் பண்ணது. சாக்கோவிலே அப்படின்ற ஒரு பிராண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். லைக் அது 200 grams எடுத்துக்கிட்டேன். பட்டர் வந்துட்டு 1 tablespoon ஃபார்முக்கு நல்லா கிளேஸ் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த நல்லா ஷைனிங்காக கொஞ்சம் நல்லாயிருக்குன்றதுக்காக அதை எடுத்துக்கிட்டேன். ஹெவி க்ரீம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 100 ml எடுத்துக்கிட்டேன். லைக் டார்க் சாக்லேட்டுக்கும் இந்த ஹெவி க்ரீமும் பார்த்திங்கன்னா 1:2 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு வச்சு அதை மெல்ட் பண்ணிவிட்டு லைக் ஃபஸ்ட்டு வந்து ஹெவி க்ரீமை வந்துட்டு பேனில் போட்டுட்டு டார்க் சாக்லேட்டை வந்துட்டு அந்த சூடாகிட்டப்போ டார்க் சாக்லேட் போட்டு நல்லா சாப் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈவனாக நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப பெட்டராக நல்லா இருக்குங்க. அது இன்னுமே போட்டு நல்லா சார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் அந்த டார்க் சாக்லேட் சூப்பராக வந்துடும். அது வந்துட்டு எனக்கு அந்த ஒரு கிளேஸ் நான் வந்துட்டு அதை போட்டு அப்ளை பண்ணணும் இல்லைங்களா. அதனால் நான் வந்து ஒரு 10 minutes இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது வெளியே வந்துட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை என்ன பண்ணேன் அதில் மிஸ்டேக் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம பீட் பண்ணணும். நான் வந்து பீட் பண்ணலை, அது வந்துட்டு ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் அதே மாதிரி மேக் ஷூர் லைக் நீங்கள் யூஸ் பண்ணுற பவுடர்ஸ்லாம் லைக் வாட் எவர் லைக் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மேக் ஷூர் டு சீவ் இட். த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக அந்த பேக்கிங் பவுடருக்கு ஒழுங்காக ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்லா கேக் நல்லா கரெக்டாக எல்லாமே ஈவனாக எல்லாமே ப்ராப்பராக நல்லா இருக்குங்க. அதேமாதிரி ஓவர் மிக்ஸுமே பண்ணக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணும்போது பிரச்சனை வரும். நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட்டாக மில்க்கை ஆட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் இது பண்ணி லாஸ்ட்டாக தான் நீங்கள் மில்க்கை ஆட் பண்ணி இது பண்ணணும். அதே மாதிரி இந்த வீடியோ லைக் என்னோடய சேனலில் வந்துட்டு ஐ வில் ட்ரை டு போஸ்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஏதாவது லைக் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் அமேசானில் வாங்கி நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது கேக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. ஸோ லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வில் ட்ரை நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ரிவ்யூ போடலாம். லைக் வேறு மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலுமே ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நல்லா பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு இந்த யூடியூப் வந்து இந்த எடிட்டிங்கெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. நானே அந்த ஐமூவின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இந்த ஐஃபோனில், அதில் தான் நான் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கிளியரால் எனக்கு வந்து எடிட்டிங் பண்ண வரல ஒன்றுமே. போக போக நான் கற்றுப்பேன், நான் நம்புகிறேன். ஸோ எதுனாலுமே ப்ளீஸ் டூ கமெண்ட் லைக் ஈவன் இஃப் இட் இஸ் ஒரு ஈவன் நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தாலும் ஐம் ரெடி டு அக்செப்ட் இட். லைக் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் வேவாக இருந்தால் நான் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிப்பேங்க. வேறு தேங்க்யூ.